Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Citroen Basalt அப்படிங்கிற ஒரு காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து SUV கூப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஹேட்ச்பேக் தெரியும், செடான் தெரியும், SUVs தெரியும். ஆனால் இந்த SUV கூப்பே அப்படிங்கிறது நமக்கு புதுசாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு கிராஸ் ஓவர், அதாவது ஒரு SUV அப்புறம் செடான் இது ரெண்டையும் கலந்து ஒரு கிராஸ் ஓவரா இந்த மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் டிரைவ் ரிவ்யூ வந்து மோட்டர் விகடன் யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி இருக்கும். ஒரு ஷார்ட் டைம்ல அதை ரிவ்யூ பண்ணதுனால ஒரு லாங் டேர்மா கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸா சிட்டியில் ஹைவேல டிரைவ் பண்ணி ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு ரிவ்யூ கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். ஸோ அதனால ஒரு 2 வீக்ஸா இந்த பசால்ட்டை லாங் டிரைவ்ஸ் எடுத்துட்டு போனோம், சிட்டிக்குள்ளேயும் ஓட்டி பார்த்தோம். இதோடைய ஃபீச்சர்ஸ், இதோடைய இன்ஜின், இதோடைய பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த SUV கூப்பே அப்படிங்கிற மாடல்ஸ் எல்லாம் வந்து லக்ஸுரி பிராண்டில் தான் வந்து இருந்தது. அது வந்து ரொம்ப ப்ரீமியமான ப்ரைஸிங்கில் இருக்கும். ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் SUV கூப்பே மாடல்ஸ் எல்லாம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு தான் இப்போ வந்து சிட்ரான் பசால்ட், அதுக்கப்புறம் வந்து டாட்டாவில் வந்து கர்வ் அப்படிங்கிற இந்த மாடல்ஸை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த சிட்ரான் பசால்ட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 9 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செடான் அப்புறம் SUV இந்த ரெண்டுமே பிடிச்சவங்களுக்கு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு மாடலாக தான் இது இருக்குது. இது SUV கூப்பே அப்படின்னு சொல்கிறதுனால இதோட இன்ஜினை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்து தானே ஆகணும். இந்த காரில் உங்களுக்கு 2 வகையான இன்ஜின் தராங்க. ஒன்று வந்து நான் டர்போ, அதாவது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட், இன்னொன்று வந்து டர்போ இன்ஜின். இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அப்படிங்கிறது வந்து 82 PS தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 150 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 8.9 lakhs அப்புறம் 9 lakhsல ஸ்டார்ட் ஆகிற கார்ஸ்லாம் வந்து அந்த இன்ஜின் தான் இருக்குது. அந்த இன்ஜின் நான் இன்னும் ட்ரைவ் பண்ணி பார்க்கல. அதோட அதில் வந்து மேனுவல் மட்டும்தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக் வந்து வராது. ஸோ நீங்கள் பேஸ் மாடல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேஸ் மாடலில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதோட வந்து 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் வரும். அதுக்கடுத்து டர்போலேயே 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக். மேனுவல் வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஆட்டோமேட்டிக்கில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க, அதுவும் 6 ஸ்பீட் தான். மேனுவல் வந்து 110 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் 190 Nm டார்க் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்து 110 PS இருக்கும், ஆனால் நியூட்ரன் டார்க் வந்து 205 Nm டார்க். இந்த எல்லா இன்ஜினுமே 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். 3 சிலிண்டராக இருந்தாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கிறத நான் டிரைவ் பண்ணும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். டிசைன் ஆஸ்பெக்டில் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம டாடா கர்வ் தான் எடுத்தாகணும். அந்த வகையில் இந்த டிசைன் வந்து ஒரு மாதிரி கர்வி டிசைனாக இருக்கும். ஆனால் டாட்டாவுடைய கர்வ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனாக இருக்காது. ஆனால் ஒரு சிம்பிளான டிசைனில் தேவையான விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக LED லைட்ஸு, ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸு, ஃபாக் லேம்ப்பு இதெல்லாம் வந்து முன்னாடி அழகாக இந்த டிசைனில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போது ரொம்ப ஜைசாண்டிக்காக ஒரு SUV டிசைன் வந்து பக்காவாக தெரியும். ஃப்ரண்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் இந்த ரியர் சீட், அதாவது ஃபர்ஸ்ட் பில்லர் செகண்ட் பில்லர் வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு SUV மாதிரியே தான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல அப்படியே இந்த செகண்ட் பில்லரை தாண்டி வரும்போது தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கர்வியாக கீழே இறங்கி இருக்கும் இல்லையா, இதை தான் வந்து அவங்க கூப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அப்படியே நேராக எண்டு வரையும் டெயில் வரையும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது கனெக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பல்காக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. அதோட ஒரு SUVக்கு யூஸ்வலாக வந்து கிளாடிங்லாம் இருக்கும். ஒரு ரியர் வீல் மேலே ஒரு கிளாடிங் இருக்கும் SUVக்கு. நீங்கள் இதுவே செடானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாடிங்லாம் இருக்காது. அப்படியே இந்த பாடி கலர் என்னவோ அது அப்படியே கீழே வரையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த கிளாடிங் வந்து அந்த SUV அப்படிங்கிறத காமிக்குது. ரெண்டாவது இது SUVன்னு சொல்கிறதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகம். கிட்டத்தட்ட 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. 16 inch வீல் கொடுத்துருக்காங்க. காவில் அதுவே 18 inch இருக்குது. பட் இருந்தாலும் இந்த SUVக்கு 16 inch போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதோட ஒரு லாங் வீல் பேஸ் இருக்குது. அது வந்து இந்த SUVக்கு இன்னும் அதிகமான ஒரு பவரை கொடுக்குது. ரியர் வியூவில் ஒரு செடானையும் ஒரு SUVயும் அகைன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்லோப்பிங் அப்படியே ஒரு கூப்பே மாதிரி தெரிஞ்சாலும் கீழே வந்து பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து கிளாடிங்லாம் கொடுத்து அப்படியே பக்காவாக ஒரு SUV இருக்குது. முக்கியமாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இதோட ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனாலையும் பெரிய பெரிய மேடு பள்ளங்களை வந்து ஈஸியாக ஏற முடியுது. நான் வந்து நிறைய இடத்துல சின்னதாக ஆஃப் ரோட் மாதிரியெல்லாம் பண்ண ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ஏறி இறங்குச்சு. யூ, பியூர், மேக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 வேரியன்ட்ஸ் வருது. இந்த 3 வேரியன்ட்ஸில் வந்து மேக்ஸில் மட்டும்தான் இந்த டியூவல் டோன் கலர் கிடைக்கும். மீது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக பாடி கலரில் தான் எல்லாமே இருக்கும். ரியர்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஜைஜாண்டிக்கான ஒரு காராக தாங்க இருக்கும். நீங்களே பாருங்கள், நான் இங்கே நிற்கிறேன். எனக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு செஸ்ட் வரையும் வந்து இந்த ரியரோடைய ஹைட் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டாலான SUV அப்படிங்கிறத பார்த்த உடனே நீங்கள் சொல்லிட முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ஜைஜாண்டிக்காக தெரியும். ஆனால் ஒரு பக்கா கிராஸ் ஓவர் லைட்டாக அப்படியே ஒரு செடான் லுக்கும் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த செடானுக்கான நிறைய ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. அதை வாங்க உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இந்த காரோட இன்டீரியர் அப்படின்னு வர்றப்ப நீங்கள் ரொம்ப ஃப்ளாஷியான இன்டீரியர் வந்து எதிர்பார்க்க முடியாது.
ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதோடைய காம்படிஷனில் இருக்கிற டாடா கர்வோட இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நிறைய விஷயங்கள் வந்து மினிமலிஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு டிரைவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. சிட்ரான் வந்து ஸ்டார்டிங்கில் அதை வந்து மிஸ் பண்ணாங்க. அதாவது C3 வந்தப்போ C3 நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். C3ல இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும் இங்கே பார்க்குற மாதிரி. பட் அதோடைய ஓவரால் லுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த காரில் வந்து பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த காரை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணலாம் அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த கீயை பற்றி பார்த்து தான் ஆகணும். இந்த கீ வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கீ. இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளிக் ஆகிற மாதிரி வந்து ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இது வந்து கீலெஸ் என்ட்ரி கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் கீ எல்லாம் இல்லை. நீங்கள் வந்து சைடில் ஆஸ் யூஷுவல் கீ போட்டு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது மேபி ஒரு கீலெஸ் என்ட்ரியாக வந்து சிட்ரான் கொடுத்துருக்கலாம். பட் இது எல்லாமே காஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணுது. நீங்கள் ஒரு எஸ்யூவி மாடலை 8.9 லேக் ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸிங்க்கு வாங்கணும்னு நினைக்கும் போதே நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கீழே எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, கீழே சென்ட்ரிலாம் என்ன, எனக்கு எப்பயுமே கிளாசிக்காக ஒரு கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பெருசாக வந்து நினைக்க மாட்டீங்க. லாக் அண்ட் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டீசெண்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கீ. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அந்த ஏசியோட பட்டன்ஸ், முக்கியமான பட்டன்ஸ், ஏசியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறது, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பட்டனில் வந்து கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது இந்த இடத்துல இருந்து. ஸோ நான் வந்து ஏசியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஸோ வந்து நம்ம ஆட்டோ கண்ட்ரோல் போட்டு ஏசியை வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். அதோட மேக்ஸ் ஏசி இந்த மாதிரி இந்த பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்சசபிளாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 10 இன்ச் டச் ஸ்க்ரீனு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர்லெஸ்ஸாகவே இருக்குது. அதோட இதில் வந்து சிட்ரான் கனெக்ட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் தராங்க. அந்த ஆப் மூலிமா நீங்கள் டாப் அண்ட் மாடல் வாங்கினீங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் எனேபிள் பண்ணி இதில் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ண முடியும். அது நீங்கள் அந்த ஆப் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்கி கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வர்ற நிறைய மெனுஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே ஸ்டேரிங்கில் இருக்குது. அதோட கால் அட்டென்ட் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த கனெக்ஷனில் வந்து நம்ம ஆடியோ கேட்க போகிறோம் அப்படிங்கிற அந்த சோர்ஸை வந்து எனேபிள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் கிடையாது. நீங்கள் உடனே கேட்பீங்க, கண்டிப்பாக ஒரு எஸ்யூவி கூப்பே வாங்குகிறோம், அதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்கல. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் பேசிக்கான விஷயங்களை வந்து இந்த காரில் கொடுத்துருக்கிறது வந்து நல்ல விஷயம். ரொம்ப ஓவர் டூ பண்ணி நிறைய ஆப்ஸ் கொடுத்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமா பண்ணுறது இல்லையாங்கிற ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கார் ஆட்டோமேட்டிக் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண சைடில் இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்டாப் ஆன், இல்லை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சிட்டி ட்ரைவ் பண்ணுறப்ப நமக்கு இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத அங்கே பார்ப்போம். சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படின்னு வர்றப்ப சிட்ரான் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இதோடைய லெதர் ஃபினிஷும் சரி, சீட்டிங்கோட கம்ஃபர்ட்டும் சரி, இதோட குஷனும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் சீட் கிடையாது, மேனுவலாக தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த வேலை பண்ண முடியும். பட் வந்து எலக்ட்ரானிக்லாம் இது கொடுக்கல அப்படிங்கிறது நீங்கள் மைனஸாக பார்க்கலாம். ஆனால் காஸ்ட் கம்மி விலையில், ஆனால் உங்களுக்கு ஒரு எஸ்யூவி வித் கூப்பே பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா சில ஃபீச்சர்ஸை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில் சில எலக்ட்ரானிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க சிட்ரான். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 9 lakhsலேருந்து ஒரு 15-20 lakhsக்குள்ளார ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா பிரதானமாக இந்த காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிற மாடல்ஸ் தான் வந்து அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு. இந்த காம்பேக்ட் எஸ்யூவியில் வந்து நீங்கள் 4 மீட்டருக்குள்ளார அந்த காரை வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அதனால் வந்து சீட்டிங்கோடைய கம்ஃபர்ட், அப்புறம் ரியர் சீட்டோட கம்ஃபர்ட், பூட் ஸ்பேஸ், இது எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. ஆனால் அந்த விஷயத்தை தான் பசால்ட் வந்து சூப்பராக இந்த எஸ்யூவி கூப்பே மூலியமாக வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஒரு 4.3 meters அளவுக்கான ஒரு லென்த்தான ஒரு காரு, அதில் வந்து ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு இன்டீரியர் வித் ஸ்பேசியஸான ரியர் சீட் கம்ஃபர்ட், அதோட பூட் ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட 470 liter பூட் ஸ்பேஸ், இதெல்லாம் கொடுத்து ப்ரைஸிங் வந்து ஒரு 9 lakhலேருந்து 19 lakhsக்குள்ளேயே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அதை தான் பசால்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. செடான் லவர்ஸ் அப்புறம் எஸ்யூவி லவர்ஸ் இவங்க 2 பேருக்குமே காஸ்ட் கம்மியாக ஆனால் ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு கார் வேணும் அப்படின்னா பசால்ட்டில் அந்த ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ரியர் சீட் கம்ஃபர்ட்டை தாங்க நான் வந்து ரொம்ப மெயினாக இந்த
வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதிகப்படியாக நம்ம ஃபேமிலியில் பின்னாடி தான் உட்காருவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நம்ம கம்ஃபர்ட் தரோம் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு காரில். அந்த வகையில் சிட்ரான் வந்து இந்த எஸ்யூவி கூப்பேல வந்து ரியர் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே கவனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து சீட் கம்ஃபர்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த தை சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 லேயராக கொடுத்துருக்காங்க, நான் இங்கே காமிக்கிறேன். 1 2 3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மேடு வந்துருச்சு. ஸோ இது வந்து உங்கள் தைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சப்போர்ட் தரும். நீங்கள் காலை ரெஸ்ட் பண்ணிட்டு அப்படி உட்காரும் போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த தைக்கு சப்போர்ட் இருக்கிறப்ப. இதை வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாக கொடுத்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சிட்ரானுக்கு நான் அதுக்காகவே பயங்கரமாக நான் பாராட்டுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஹெட்ரெஸ்ட். ஒரு பேசஞ்சருக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. நெக் பில்லோ இல்லாமையே லைட்டாக வந்து நீங்கள் ரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. கூப்பே அப்படிங்கிறதுனால இந்த டாப் வந்து அப்படியே லைட்டாக பின்னாடி இறங்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஹெட்ரூம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். நான் வந்து 5.5 எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த 6 ஃபீட்டில் இருக்கிறவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது, யூஎஸ்பி சார்ஜர் வந்து இங்கே 2 கொடுத்துருக்காங்க. 3 பேர் கம்ஃபர்டபுளாகவே போகலாம். ஆனால் வந்து மிடில் உட்கார்றவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பம்ப் இருக்கிறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் காலை வச்சுக்கிறது. இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, நான் எல்லா சீட் பெல்ட்டையும் வந்து லாக் பண்ணியிருக்கேன். ரியர் சீட் பெல்ட் போடல அப்படின்னா வார்னிங் தர்ற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து லோட் சென்சார் கிடையாது. அதனால நீங்க பின்னாடி யாரும் உட்காரலன்னா கூட இந்த சீட் பெல்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். அப்பதான் வந்து முன்னாடி வார்னிங் வராம இருக்கும், இல்லாட்டி வார்னிங் வந்துகிட்டே இருக்கும். லெஃப்ட் சைட்ல வந்து ஹேண்ட் ரெஸ்டிங் இருக்கு, ரைட் சைடுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து மிடில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஈஸான ஒரு டிரைவ் கண்டிப்பா பஸ்ஸால்ட்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் ஷோரூம் போயிட்டு இதை வந்து இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் மட்டும் நீங்கள் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த காரில் உண்மையிலே இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காரில் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர். யூஸ்வலாக உங்களுக்கு டிரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஏஎம்டி வந்து ரெகுலராக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டிசிடி இருக்கும், சிவிடி இருக்கும். இந்த டார்க் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு 30 lakhs 40 lakhsக்கு மேலே இருக்கிற கார்ஸில் தான் நம்ம பார்க்க முடியும். மீதி கார்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டிசிடி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஹேஷ்பேக்கில் இருக்கிற ஆட்டோமேட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏஎம்டி தான் இருக்கும். ஒரு 9 lakhsலேருந்து ஒரு 16-17 lakhsக்குள்ளே நீங்கள் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் இருக்கிற கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கார். அதுக்காகவே நான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் கொடுப்பேன் இந்த சிட்ரான் பசால்ட்டுக்கு. டார்க் கன்வெர்ட்டர் வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக இருக்குது, ரொம்ப லீனியராக இருக்குது. நீங்கள் வந்து ஆக்சிலரேட் பண்ணுறதும் தெரியறதில்ல. இதில் வந்து கியர் ஷிஃப்ட்டுங்கிறதே கிடையாது. டார்க் கன்வெர்ட்டருங்கிறது வந்து ஒரு ஹப்பு மாதிரி, அந்த ஹப்புக்குள்ளார ஆயில் வரும், அந்த ஆயில் தான் வந்து ஒரு வீலை இன்னொரு வீலை வந்து டேர்ன் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரொம்ப ஜாலியாக ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்கும். பெரிய லக்ஸுரி கார்ஸில் தான் இருக்கும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இல்லை ரொம்ப காஸ்ட்லியான காசில் இருக்கிற இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம அஃபோர்டபுள் காரில் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அந்த ஹாப்பியான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த காரில் டிரைவ் பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து விசிபிலிட்டி தான். ஏன்னா இது வந்து ஒரு எஸ்யூவி. எஸ்யூவின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து ஒரு ஹை ஸ்டாண்டு, ஒரு கமாண்டிங் பொசிஷனு, பானட் வந்து கிளியராக தெரியுது பக்காவாக வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. அதோடு வந்து ஒரு நல்ல ஒரு கமாண்டிங்கான ஒரு ஃபீலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருது. சரி, ஒரு எஸ்யூவி ரொம்ப பெரிய காரை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுற ஒரு ஃபீல் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லைங்க. இது வந்து ஒரு ஒரு சின்ன காரை ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம டிராஃபிக்லேயோ இல்லை வந்து ஹைவேல போகிறப்பையோ ஓவர்டேக் பண்ணுறப்ப பார்த்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இல்லை. அதுக்கு இன்னொரு காம்ப்ளிமெண்ட்டான விஷயம் என்னன்னா இந்த ஸ்டேரிங் தான். ரொம்ப டைட் ஸ்டேரிங்னு சொல்ல மாட்டேன், அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸான ஸ்டேரிங்னு சொல்ல மாட்டேன். இது எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் தான், ஆனால் இது வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப கமாண்டிங்காகவும் இருக்குது. இதோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னால் வந்து இப்படி ஹைவேல வந்து இப்போ நான் லெஃப்ட் எடுக்கிறேன், ரைட் எடுக்கிறேன், முக்கியமாக வந்து பாருங்க இப்போ முன்னாடி வந்து ஒரு கார்னர் வருது, லைட்டாக ஹைவேல வந்து வர்ற ஒரு சின்ன கார்னர். நான் பாருங்க அப்படியே அழகாக அசால்ட்டாக எடுக்கிறேன், ப்ளஸ் வந்து ஆக்சிலரேட் இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போயிட்டு இருக்கும் போது ஓப்பன் ஏரியாவில் நான் 145 போயிட்டுருக்கேன். திஸ் இஸ் நாட் லீகல் ஸ்பீடு, பட் நான் அப்படி போகிறதே எனக்கு தெரியல. நான் பேசிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு பார்த்தா ஒரு 145-150 km/h ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் அப்படியே அந்த ஸ்பீடை கம்மி பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா கார் வந்து அவ்வளோ ஈஸியாக போகுது. எனக்கு வந்து அந்த ஸ்பீடு போகிறதே தெரியல. 120 போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து அப்படியே மெதுவாக ஏதோ
ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் இந்த ஸ்பீடில் நீங்கள் வந்து லாங் டிரைவ்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சேஃப்டின்னு வர்றப்ப இந்த காரில் வந்து 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. அதே போல் கிராஷ் டெஸ்ட்டில் வந்து 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஒரு சேஃப்டின்னு வர்றப்ப அந்த 4 ஸ்டாருங்கிறது ஒரு நம்பகமான ஒரு ரேட்டிங் தான். ஸோ அந்த ரேட்டிங் இந்த காருக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் சேஃப்டி பற்றி யோசிக்கவே தேவையில்லை. இதோடைய பில்டு, இதோட குவாலிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு 4 ஸ்டார் வாங்குற அளவு இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பற்றி எந்த கொஸ்டினும் கிடையாது. இதில் வந்து EBD இருக்குது, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு சேஃபாக நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரோட ஒரு ஒட்டுமொத்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னா அதை வந்து நான் சஸ்பென்ஷன் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா சிட்ரான் அப்படிங்கிற இந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியே சஸ்பென்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப பேர் போன ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 1960s 1950ஸ்லேயே ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ்க்கு சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ண ஒரு கம்பெனி எதுனா அது வந்து சிட்ரான் கண்டுபிடிச்ச சஸ்பென்ஷன் பேட்டர்னை தான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் லைசன்ஸ் வாங்கி அவங்க காரில் வந்து பயன்படுத்தினாங்க. இன்றைக்கும் இவங்களுடைய C5, அதுக்கப்புறம் வந்து C3 ஏர்க்ராஸ், C3 இந்த கார் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். நான் ஃபஸ்ட்டு சிட்ரான் கார் வந்து C5 ஏர்க்ராஸ் வந்து ட்ரைவ் பண்ணேன். அதில் வந்து அவங்க அப்போவே வந்து இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்வியஸ்லி அது வந்து எவிடெண்ட்டாக இருந்தது. C3 அவங்க லான்ச் பண்ணுறப்ப ஓகே ஒரு ஹேட்ச்பேக் காரு, அதில் வந்து சஸ்பென்ஷன்லாம் இவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, ஒரு பட்ஜெட் காராக தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சா உண்மையிலே சொல்கிறேன் அந்த செக்மெண்ட்டில் ஒரு அண்டர் ரேட்டட் கார் அப்படின்னு தான் நான் சொல்வேன் C3. நீங்கள் வந்து C3 வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளரையோ இல்லை ஹைவேலையோ நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ வந்து ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஃபீல் இருக்கும் அந்த காரில். இன்ஃபேக்ட் ஒரு கார் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 ஃபேக்டர் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து சஸ்பென்ஷன் தான். ஏன்னா டிரைவ் குவாலிட்டி, அந்த ஒரு லக்ஸுரி ஃபீல், இது எல்லாமே அந்த சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குது. நமக்கும் ரோடுக்கும் இருக்கிற கான்டாக்ட் வந்து டயர், அந்த டயர் அடுத்து வந்து காரில் எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா சஸ்பென்ஷனில் தான். ஸோ எந்த ஒரு குழியாக இருந்தாலும் எந்த ஒரு அதிர்வாக இருந்தாலுமே ரோடில் வந்து ரஃப் பேட்சஸ் இருந்தாலோ அதை வந்து டேக்கிள் பண்ணி நமக்கு வந்து எந்த வைப்ரேஷனும் தராமல் நம்மளை அப்படியே சீட்டில் ஈஸியாக வச்சுக்கணும்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து சஸ்பென்ஷன் தான். அது வந்து இந்த காரில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சஸ்பென்ஷனோட ப்ரீலோட் அப்புறம் டேம்பிங் இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. ஹை ஸ்பீட் போகிறப்ப இது வந்து ஒரு சாஃப்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், இமீடியட்டாக வந்து நான் ஸ்பீடோமீட்டரை பார்த்தா கிட்டத்தட்ட 140-145 போயிட்டு இருக்கேன். லெஃப்ட் லைன்லேருந்து ரைட் லைன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே என்னால் ஈஸியாக மெனூவர் பண்ண முடியுது. இப்போவே பாருங்கள், நம்ம ஒரு கார்னர் எடுக்கிறோம், இந்த கார்னர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போது நீங்கள் ஒரு செடான் வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அமேஸ், அப்புறம் டிசையர், அதுக்கப்புறம் டிகார், இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அதோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 lakhல ஆரம்பித்து ஒரு 15 lakhs வரையும் போகுது. அந்த செடான்ஸ் வாங்குகிற அதே ப்ரைஸில் இப்போ நீங்கள் ஒரு எஸ்யூவி வித் கிராஸ் ஓவர், செடான் கிராஸ் ஓவரை வந்து நீங்கள் வாங்கிட முடியும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஹைலைட். இந்த பசால்ட்டோட ஒரு முக்கியமான ஹைலைட் அதுதான். ஆனால் நீங்கள் எதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கிடையாது. டெக்னாலஜி வந்து அதிகமாக இதில் வந்து கிடையாது. ஓவர் கிமிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஒரு டிரைவிங்க்கு, ஒரு சூப்பரான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் வேணும், என்னென்ன டெக்னாலஜி வேணுமோ அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் TPMS பார்த்துக்கலாம். அதோட வந்து நீங்கள் இந்த ஸ்பீடோமீட்டரை வந்து RPM பேஸ்டாவோ இல்லை வந்து ஸ்பீட் பேஸ்டாவோ மாற்றிக்க முடியும். இதில் வந்து எவ்வளோ ட்ரிப் மீட்டர்ஸு இதெல்லாமே வந்து இருக்குது. அதுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். நீங்கள் ரொம்ப ஹெவியான கார்னர்ஸு எல்லாம் எடுக்கிறீங்க ஹைவேல அப்படின்னா கண்டிப்பாக லைட்டாக பாடி ரோல் இருக்க தான் செய்யும். அது எந்த காராக இருந்தாலும் லைட்டாக இருக்கும். ஒரு எஸ்யூவி வித் சாஃப்ட் சஸ்பென்ஷன், ஆனால் அதில் இவ்வளோ கம்மியான பாடி ரோல் இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. இந்த கார் அவரோட ஷோரூம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் நிறைய பேர் போய் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலையுமே இந்த காரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் உண்மையிலே சிட்ரான் வந்து இந்த காரை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ப்ரைஸ் பாயிண்ட் தான். ப்ரைஸ், டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ், இதோடைய சைஸ் ரொம்ப ரொம்ப பெரிய சைஸில். டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா டிரைவர் கார் அப்படின்னு சொல்லலாம். உங்களை வந்து
இம்மிடியேட்டாக காரை எடுத்த உடனே ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு ஜாலி டிரைவை வந்து பண்ணக்கூடிய ஒரு காராக தான் இது வந்து இருக்குது. நான் ரொம்ப அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த காரை, ரொம்ப புகழ்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் அதுதான் இல்லை. உண்மையிலே இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் வந்து நம்ம செடான் கார்ஸும் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம், ரிவ்யூ பண்ணியிருக்கோம், எஸ்யூவிஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், டைரக்ட் காம்படிஷன் டாடா கர்வை கூட நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஆனால் கம்பேரிட்டிவ்லி இதோடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கமாண்டிங்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால தான் இந்த காரை வந்து நான் ரொம்பவே புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிட்ரான் வந்து இந்தியாவில் ஜீப்போட கொலாபரேஷனில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. அதோட இவங்க அடுத்தடுத்து நிறைய கார்ஸ் கொண்டு வர்ற பிளான்ல இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியாவோட மார்க்கெட் ஷேரில் இவங்களும் ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க சிட்ரான். சென்னையில் தான் இதோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னொரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன். நான் டிரைவ் பண்ணுறப்ப கொஞ்சம் லைட்டாக ஒரு நெருடலாக நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா வந்து இந்த ரியர் வியூ. இங்கே நம்ம இந்த மிரர்லேருந்து பின்னாடி பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த பின்னாடி விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப சின்னஸாக இருக்குது. அது வந்து பின்னாடி இருக்கிற வெஹிக்கிளை வந்து பார்க்கவே முடியறதில்ல. ஒரு மாதிரி நமக்கு அந்த விசிபிலிட்டி இருக்குது, அங்கே ஏதோ வருதுன்னு பார்க்க முடியும், ஆனால் தெளிவாக என்ன கார் வருது அப்படின்லாம் பார்க்க முடியாது. அது வந்து ஒரு மைனஸாக நான் வந்து சொல்லலாம். ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் த யூசர். ஒவ்வொருத்தரும் சில பேர் வந்து அந்த மிரரை பார்த்து ட்ரைவ் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்கும். சில பேர் வந்து மிரரை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் மிரரே அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து இது மாறும். ஆனால் இதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் இதுவே நீங்கள் பெரிய பெரிய எஸ்யூவிஸ் எல்லாம் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நல்ல விசிபிளாக இருக்கும். இது வந்து விசிபிளாக இருக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது. அது காரணம் வந்து அந்த கூப்பேவோட ஸ்டைல் தான். அடுத்து மைலேஜ் அப்படின்னு வர்றப்ப இந்த காரை கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வீக்ஸாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிட்டிலையும் ட்ரைவ் பண்ணேன், ஹைவேலையும் சென்னையிலேருந்து ஒரு 250-300 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். ஹைவேல பார்க்கும்போது இல்லை சிட்டிலையும் பார்க்கும்போது எனக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 14 to 15 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து இது கிடைக்குது. இவங்க கிளைம் பண்ணுறது 18-19 அப்படின்லாம் கிளைம் பண்ணுறாங்க. மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டையும் வந்து ஒரு 18-19 கிளைம் பண்ணாலுமே எனக்கு ப்ராக்டிக்கலாக வந்து கிடைச்ச மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைவேல ஒரு 16-17 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு ஹைவேல எனக்கு கிடைச்சிது. சிட்டிக்குள்ளார ஒரு 14 to 16 வந்து எனக்கு கிடைக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஹைவேல ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீடில் தான் வந்து ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ணேன். சிட்டிக்குள்ளார ஒரு ஒரு மாடரேட்டான ஒரு ஸ்பீடில் ரொம்ப டீசெண்டாக நான் போயிட்டுருக்கேன். அதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இதில் வந்து நம்ம ஸ்கூட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட் பண்ண பண்ண க்ரீன் லைட் வந்து எல்லோ லைட்டாக மாறும் இல்லைங்களா, அந்த ஈக்கோலேருந்து பவர் மோட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து இதில் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஆக்சிலரேட் பண்ணாத டைமில் அழகாக வந்து ஈக்கோவில் நிற்குது, நீங்கள் ஆக்சிலரேட் பண்ண பண்ண பவர் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து அந்த ஈக்கோக்கும் பவருக்கும் நடுவில் ஒரு 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 லைட் திக் க்ரீன் மாதிரி ஒரு ஏரியா வரும். அந்த ஏரியாலே நான் ட்ரைவ் பண்ணுறப்ப எனக்கு வந்து அது ஒரு நல்ல மைலேஜ் தருது. நீங்கள் ஒரு சப் காம்பேக்ட் 4 மீட்டர் எஸ்யூவி நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அதுலேயும் வந்து ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 14-15 தான் வந்து மைலேஜ் தரும். அப்படி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய காரு வந்து ஒரு எஸ்யூவி கூப்பே, ஆனால் மைலேஜ் உங்களுக்கு 15 தருது ஆவரேஜாக சிட்டி அண்ட் ஹைவே ரெண்டும் சேர்த்து அப்படின்றப்ப உண்மையிலே ஒரு சூப்பரான மைலேஜ் தான். இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கார் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னை வந்து 10,35,000 ஆன் ரோட் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். இந்த ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் கார் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சு இன்சூரன்ஸ் எல்லாம் பே பண்ணி நீங்கள் எடுக்கிற காசு வந்து 10,35,000. அதோட இவங்க வந்து 69,000க்கு ஒரு கிட் கொடுக்குறாங்க. அந்த 69,000க்கு உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்ப்பு, அலாய் வீல்ஸு, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள், சைட் கிளாடிங் டோரில், இன்னும் ஏகப்பட்ட அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அந்த 69,000க்கு ஒரு கிட்டாக வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு அலாய் வீல் நம்ம வெளியே ஒரு மார்க்கெட்டில் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60,000 வந்துடும். நம்ம ஒரு டீசெண்டான ஒரு பிராண்டில் வாங்குறோம் அப்படின்னா. அப்படி பார்க்கும்போது 69,000க்கு உங்களுக்கு ஃபாக் லேம்ப்லேருந்து அலாய் இன்னும் ஏகப்பட்ட அக்சசரிஸ், அது ஒரு பெரிய லிஸ்ட்டே சொன்னாங்க. நான் வேணா அந்த லிஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு 10,35,000 ப்ளஸ் ஒரு 69,000, ஆல்மோஸ்ட் ஒரு 12.5 lakhsக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு எஸ்யூவி கூப்பே நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ணிட முடியும். மேனுவல் 82 PS இருக்கிறது. இல்லை எனக்கு வந்து டர்போ இன்ஜின் வேணும், எனக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 15 lakhs
to 16 lakhs வந்து நீங்கள் அஃபோர்ட் பண்ணிட முடியும். இல்லை எனக்கு ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 17.5 lakhsக்கு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் பக்கா டர்போ இன்ஜின் வித் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினை வந்து ஒரு எஸ்யூவி கூப்பே நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ணிட முடியும். இது அகெயின் நான் இதெல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நீங்கள் வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவிக்கு போகலாம். செல்டாஸ், கிரெட்டா இந்த மாதிரி காருக்கெல்லாம் நீங்கள் போகலாம். 17 lakhs அப்போ நான் வந்து கிரெட்டா வாங்கிடுவேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கிரெட்டா 17 lakhsக்கு ஒரு மிட் ரேஞ்சோ இல்லை வந்து ஒரு பேஸ்லேருந்து ஒரு அடுத்த லெவலோ தான் நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் கிரெட்டாவில் வந்து டாப் எண்ட்லாம் போகணுன்னா இன்னும் காஸ்ட் அதிகமாகுது. கிட்டத்தட்ட 20-21 lakhs பக்கம்லாம் போயிடுது. அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 lakhs நீங்கள் வந்து இதில் சேவ் பண்ண முடியும். வித் பிக்கர் சைஸ் கார், நல்ல ஆம்பிள் ஸ்பேஸு, டெக்னாலஜி இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் இப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை தாண்டி ஒரு சூப்பரான மைலேஜ், நல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல சஸ்பென்ஷன், இது எல்லாமே இந்த காரில் இருக்குது அப்படிங்கிறது ஹைலைட்டான விஷயம். இதோடைய டைரக்ட் காம்படிஷனான டாடா கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 3-4 lakhs அதிகமாக இருக்குது. பேஸ் வெர்ஷன்ல இருந்தும் சரி, டாப் எண்டும் சரி, 3-4 lakhs அதிகம். அந்த 3-4 lakhsக்கு அவங்க கொடுக்கறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃப், வென்டிலேட்டட் சீட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸு, ஓவராலாக டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் செட்டிலான டிசைனாக இருக்கும். இதெல்லாம் தான் விஷயம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு காரில் தேவையில்லை, எனக்கு வந்து ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னும் போது இந்த 3-4 lakhs பசால்ட்டில் நீங்கள் ஒரு எஸ்யூவி கூப்பே அஃபோர்ட் பண்ணிட முடியும். சிட்ரான் அப்படிங்கிற பிராண்ட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதோடைய ஷோரூம்ஸும் சரி, இதோடைய சர்வீஸ் நெட்வொர்க்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக தான் வந்து இவங்க இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. ஃப்ரான்ஸில் வந்து இவங்க ரொம்ப பெரிய கம்பெனி, நிறைய கார்ஸை வந்து இவங்க ஃப்ரான்ஸில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த காரில் இருக்கிற சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸ் வந்து லைசன்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னு வந்தாலே அது வந்து சிட்ரான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வந்து சிட்ரானுக்கு இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளான, ரொம்ப ரொம்ப ஈஸான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு கார் எது அப்படின்னா அது சிட்ரான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சிட்ரான் ஷோரூம்ஸ் இருக்கிற சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரை போய் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதோடைய கம்ஃபர்ட், இதோடைய பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ண உடனே உங்களுக்கு பிடிச்சிரும். அப்படி பிடிச்சிருந்தா அது என்னென்னலாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூவில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருந்தாலோ இல்லை இதில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சாலோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு டீட்டெயில்டான ரிவ்யூவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். நான் டிஜே, நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.